ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம நம்ம எப்படி யூடியூப் வீடியோஸ்லாம் எப்படி எடிட் பண்ணுறதுதான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வாங்க நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம வந்தாச்சு. இப்போ நம்ம விஎன் எடிட்டர்னு ஒரு ஆப் ஓப்பன் பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு ப்ளே ஸ்டோர்லேயும் கிடைக்கும். நீங்கள் சர்ச் பண்ணி தேடிக்கோங்க. இப்போ நம்ம விஎன் எடிட்டர் ஆப்பை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். சர்ச் பண்ணி இப்போ விஎன் எடிட்டர் கொடுத்தா வந்துடும். இப்போ இந்த ஆப் ஓப்பன் பண்ண உடனே இப்போ ஒரு நியூ ப்ராஜெக்ட் இருக்கும். அதை நம்ம இப்போ கிளிக் பண்ணிட்டா நம்ம தேவையான வீடியோஸ் எது எடுத்து வச்சிருக்கோமோ அது வந்துடும். இப்போ நமக்கு இப்போ நம்ம அந்த நியூ ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கிளிக் பண்ண உடனே நமக்கு தேவையான வீடியோஸ்லாம் வந்துடும். இப்போ நம்ம தேவையான அந்த தேவைப்படுற வீடியோஸை இப்போ ஏதாவது ஒரு வீடியோஸ் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு தேவையான வீடியோஸை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஒரு வீடியோ செலக்ட் பண்ணிக்கிறேன். அது இப்போ நான் நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. கீழே செலக்ட் ஆனதை நெக்ஸ்ட் கொடுத்துட்டிங்கன்னா ப்ரிப்பரேட்டிங் வரும். ப்ரிப்பரேஷன்னு இப்போ ப்ரிப்பரேஷன் வந்தோடனே இப்படி உங்களுக்கு ஒரு காமிக்கும் இந்த பேஜில் உங்களுக்கு எல்லாமே இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆட் மியூசிக்கு. இந்த மியூசிக் கொடுத்தா மியூசிக் எஃபெக்ட் ரெக்கார்டு, நம்ம மியூசிக்கு எஃபெக்டு ரெக்கார்டு எது கொடுத்தாலும் இப்போ நம்ம மியூசிக் கொடுத்தா அதுக்கேற்ற மாதிரி நிறைய இது வரும். இப்போ மியூசிக்கில் விலாகு பாப்பு நிறைய இருக்குது. அதில் உங்களுக்கு எது வேணுமோ அது கொடுத்துக்கோங்க. இப்போ நான் ஒரு இது கொடுக்குறேன். இது ஒரே ஒரு சாங் மட்டும் கொடுக்குறோம். அந்த சாங் நம்ம எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதை நம்ம இந்த மாதிரியான பேஜில் வச்சுட்டு கீழே டிக் ராங் இருக்கும். அதில் இந்த டிக் கொடுத்துட்டிங்கன்னா அது வீடியோ பூரா மேலே வந்துடும். எப்படின்னு அப்படியே அழகாக எல்லாமே வந்துடும். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம டேப் ஸ்டிக்கர்ஸ்னு இருக்கும். மூணாவது ஆப்ஷன் இருக்குங்களே அதுதான் ஸ்டிக்கர்ஸு. அப்போ தான் ஃபோட்டோ ஸ்டிக்கர்ஸ், நம்மளோட ஃபோட்டோ ஸ்டிக்கர்ஸு. இப்போ நம்ம சைடில் போடுற வீடியோ அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா நம்ம இப்படி போட்டுக்கலாம். இப்படி போட்டால் சைடில் இப்படி வச்சுக்கலாம். நம்ம ஃபோனில் இப்படி போடுறது அதெல்லாம் நம்ம சைடில் வச்சுக்கலாம். இப்படி சைடில் நம்ம வச்சுட்டோன்னா நம்ம எல்லா வீடியோஸ்லையும் அப்படியே கரெக்ட் பண்ணிக்கலே ட்ராக் பண்ணிக்கிட்டிங்கன்னா எல்லாம் கரெக்டாக வந்துடும். உங்களுக்கு அந்த பர்டிகுலர் ஏரியாவில் மட்டும் வந்துடும். கரெக்டாக வந்துடும் பர்டிகுலர் ஏரியாவில். அப்புறம் கீழே சவுண்ட் இருக்கும். அதை நீங்கள் கீழே சவுண்டு எப்படி பிஜிஎம் அதெல்லாம் வர்றது இருக்கும். இந்த மாதிரிலாம் போட்டுக்கலாம். சவுண்டு பிஜிஎம் அதுபோல தான். இந்த மேலே இருக்கிற ஃபீச்சர்ஸ் அவ்வளோதான். அடுத்து நம்ம எஃபெக்ட் கொடுத்தோன்னா கவரு அந்த மாதிரி கொடுத்தோன்னா ட்ராக் பண்ணுறது அந்த மாதிரி வரும். இப்போ நம்ம சிசர்ஸ் இருக்கும். அந்த சிசர்ஸ் கொடுத்து நம்ம இப்போ இந்த வீடியோக்கெல்லாம் நடுவில் நம்ம கட் பண்ணுவோம்ல அந்த மாதிரி இப்போ நம்ம வீடியோக்கு நடுவில் வச்சுட்டு ஒரு அந்த சிசர் கிளிக் பண்ணோன்னா கட் ஆயிரும். நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படியே அந்த டெலிட் கூட பண்ணிக்கலாம். நம்மளோட விஷ் தான். எத்தனை கட் பண்ணாலும் நம்ம பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ ஒரிஜினல் ட்ராகு இது அந்த ஸ்லோ மோஷன், ஃபாஸ்ட் மோஷனு, சவுண்ட் வால்யூம் அட்ஜஸ்ட் பண்ணுறது இதுதான் இருக்கும். அப்புறம் ஸ்பீடு அந்த இது எவ்வளோ ஃபேடு எவ்வளோ டிகிரியில் இருக்கும். சவுண்டு வேவ்ஸ்லாம் ஸ்லோவாக இருந்து ஸ்பீடாக வருமா, ஸ்பீடாக இருந்து ஸ்லோவாக வருமா, அந்த மாதிரி தான் எல்லாருக்கும். இதெல்லாம் உங்களுக்கு இதில் ஆப்ஷன்லேயே காமிச்சிக்கும். அப்புறம் எந்த வீடியோஸை போட போகிறீங்கன்னா அதுக்கான இது கஸ்டம் செலக்ட் பண்ணிட்டு இன்டோரா அவுட்டோரா சொல்லிட்டு எல்லாமே செலக்ட் பண்ணிக்கலாம். எல்லா விதமான ஆப்ஷன்ஸும் இருக்குது. இது ஒரு ஃப்ரீ அண்ட் எடிட்டிங் ஆப்பு. இது எல்லாருமே யூஸ் பண்ணலாம். இதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். செக் பண்ணிக்கோங்க. இதோட கலர்ஸு ஃபாண்ட்டு எல்லாமே செக் பண்ணிக்கலாம். இப்போ பேக்ரவுண்ட் கலர் இருக்கும். அதை நம்ம தனியாக போட்டு செக் பண்ணிட்டு நடுவில் போட்டுக்கலாம். தனியாக பின்னாடி அந்த கலரில் இருக்கிற மாதிரி. அவ்வளோதான். இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் உங்கள் தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணிட்டு லைக் போட்டுருங்க. பாய்.